இன்னைக்கு நாம இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில அந்த குட்டி பொண்ணு நின்னிய அவங்க அப்பா வாங்கின கடமைக்காக அந்த கிளப்ல உள்ள ஆளுங்க கடத்திட்டு போயிருப்பாங்க. அப்போ தச்சில அந்த பொண்ணை ஹீரோ பார்த்திருப்பான். அதே நேரம் ஹீரோயினும் அவளை காப்பாத்துறதுக்காக அவங்க வந்தப்போ ஹீரோ தான் அவளை காசு கொடுத்து வாங்கிட்டான்னு தப்பா நினைச்சிட்டுப்பா. இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் எப்படி அங்க போனான்றது காட்டுறாங்க. நைட்டு பிளாக் கலர் ட்ரெஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கூரை மேல ஓடிட்டு இருக்கா. அவ எடுத்ததுமே அந்த வியாபாரியோட கிளப்புக்கெல்லாம் போல. அந்த ஓனர் லேடி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, இன்னொரு கிளப்போட ஓனர், அவங்களதான் போய் பாக்குறா. அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, அவங்க நீ தனியா போனா ஆபத்து, நான் உனக்கு துணைக்கு ஒரு ஆளை அனுப்புறேன், அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கலர் ட்ரெஸ்ஸை காட்டுறாங்க. அவ அதை ஆசையை தொட்டு பார்த்துட்டு இருக்க. இந்த ஓனர் லேடியோட வாய்ஸ் ஓவர்ல ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, ஹீரோயினோட அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. ஹீரோயினோட அண்ணனும் இவ்வளவு தனியா தான் வாழ்ந்துருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவோட அண்ணனும் நல்ல வால் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட அண்ணன் உனக்கு இந்த பயிற்சியே போதும், நீ உன்னை காப்பாத்திக்கன்னு சொல்லும்போது அவ இருந்துட்டு இல்ல, என்னை காப்பாத்திக்கிறது மட்டும் பார்த்தாது, உங்களை மாதிரி நானும் மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அப்புறம் திரும்பவும் கொஞ்ச நேரம் பயிற்சி எடுக்கும்போது ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. அப்பதான் பாக்குறா ஹீரோயினோட அண்ணன் உண்மையான வாழ் வச்சிருக்கான். உடனே அவ இருந்துட்டு நீங்க என்ன இப்படி ஏமாத்துறீங்க, உண்மையான வாழ் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, உன்னை கொல்ல வரவன்ட்டு இப்படிதான் கேட்பியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, சரி உங்களுக்கு மட்டும் வால் இருக்குது, எனக்கு வாலே இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தமா கேக்குறா. அப்பதான் ஹீரோயினோட அண்ணனும் உனக்கு ஒரு வால் நான் செய்ய சொல்லியிருக்கேன், உனக்காகவே தயாராயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் உன் கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அப்படியே அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறான். ஹீரோயினோட அண்ணனும் போலீஸ் ஆபீசர் தான் போல. இன்னைக்குதான் உங்களுக்கு டியூட்டி கிடையாது இல்லையா அவ கேட்க, இல்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் போயிட்டு ஒரு வரைக்கும் பத்திரமா ஏறி நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவளுக்கார அம்மா அப்பா இல்லையா, அண்ணனும் வெளியில போயிட்டான். வெளியே போய் ரொம்ப மாசம் ஆகுது, இன்னும் வரவே இல்ல. அப்புறம் தான் இவளோட மாமான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் மூலமா இந்த மூத்தமைச்சரோட பையனோட வரன் இவளுக்கு வந்திருக்கு. அவ என் அண்ணன் இல்ல, அவன் இல்லாம எப்படி கல்யாணம் பண்ண முடியும்னு சொன்னோன்னே அந்த மாமாவும் உனக்கு அம்மா அப்பாவே கிடையாது, மூத்த அமைச்சரோட வீட்டுக்கு மருமகளை போறதுக்கு வர கிடைச்சிருக்கு உனக்கு, அவனை இத்தனை மாசமா காணும் அப்படி இப்படின்னு பேசி அவளை சம்மதிக்க வச்சிருக்காரு. அப்புறம் ஒரு வழியா அவளுக்கு கல்யாணம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்கும் போதே அடியாள சில பேர் வந்து அவரை கொண்டு போட்டு போயிருக்காங்க. சொல்ல போனா ஹீரோயின் மாப்பிள்ளையோட முகத்தை கூட பாக்கல. கல்யாண நாள் அன்னைக்கே வகவை ஆயிருக்கா. அதுக்கப்புறம் தான் அவளோட மாமியார் வீட்டுக்கே போயிருக்கா. இவ்வளோ கஷ்டப்பட்ட இவளை நான் ஆபத்துல இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு அந்த ஓனர் லேடி நினைச்சிட்டு கூட ஒரு ஆளோட அவளை அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் தான் கலர் எல்லாம் போட்டுட்டு வியாபாரியோட கிளப்புக்கு வந்திருக்கா. இந்த மாதிரி கடனால விற்கப்படுற பெண்கள் முக்காவாசி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிருவாங்க. மிச்சம் மீதி இருக்கிற பொண்ணுங்க ப்ராஸ்டியூட் ஆயிடுவாங்க. அதனால அதுக்கு முன்னாடி இந்த குட்டி பொண்ணை காப்பாத்தணும்னு ஹீரோயின் வேகமா வர, அப்பதான் ஹீரோ அந்த குட்டி பொண்ணை கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிருந்திருக்கான். இவ பயந்துட்டா. பயந்து போய் பின்னாலே போய் அந்த பொண்ணை விட்டுருங்க, நீங்க எவ்வளவு காசு கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, நான் அதுக்கு டபுளா காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ நீங்க யாரு என்ன அப்படின்னு விசாரிக்க, அவ அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டா. உங்க எங்கேயும் நான் பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஹீரோ பக்கத்துல வரும்போது அவ முகத்தை கையை வச்சு மறைச்சுக்கிறா. அப்ப அவ கை மணிக்கட்டுல காயம் இருக்கிறத ஹீரோ பாக்குறான். ஒருவேளை அன்னைக்கு கருப்பு கலர் ட்ரெஸ் சண்டை போட்டது இவளா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சு பாக்கலான்னு பாக்க அவ தட்டி விடுறா. அப்ப அவ கையா கடிச்சு கட்டி இருந்திருப்பா அது காயத்துல, அது கீழே விழுது. அதை அந்த குட்டி கொண்டு நிம்மி நோட் பண்றா. அதே நேரம் அங்க இருந்து அடியாட்கள் 2 பேர் வராங்க. என்ன இந்த செய்ய மொரண்டு பிடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு வேண்டாம்னு சொன்னா வேணும்னு அர்த்தம், ஏதாவது ரூம் ஃப்ரீயா இருக்கான்னு பாக்கட்டுமோ அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நிம்மி பொண்ணை வேற பாக்குறாங்க. பாத்துட்டு இந்த பொண்ணோட அப்பாவால கடன் கொடுக்க முடியல, அதனாலதான் இங்க தூக்கிட்டு வந்திருப்போம், காசு கொடுத்து வந்து நீ அவளை கூட்டுக்கோங்கன்னு சொல்ல ஹீரோ 150 நாணயம் தரேன்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் இருந்துட்டு 200 சொல்ல ஹீரோ திரும்ப 250 சொல்ல ஹீரோயின் உடனே 500 நாணயம் வெள்ளி நாணயமா தரேன் அப்படின்னு சொல்றா. ஒரு வழியா ஹீரோயின் கிட்டே அந்த பொண்ணை வித்துடுறாங்க. அப்ப அந்த முட்டி பொண்ணு நிம்மி கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயினோட கட்சி கீழே வந்துச்சுல, அதை எடுத்துட்டு போறா. ஹீரோ ஆனா இன்னும் விடாம திரும்பவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். இவங்க 2 பேரும் வேகமா போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ விடவே இல்லை, பின்னாடியே போயிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் கோவத்துல அவ செருப்ப கலட்டி என்ன ஏன்டா ஃபாலோ பண்றா அப்படின்னு சொல்லி அதால வீசிடுறா. ஆனா ஹீரோ கரெக்டா கேட்ச் பிடிச்சிடுறான். திரும்பவும் ஃபாலோ பண்ணான்னு போனா ஹீரோயின் கூட அந்த ஓனர் லேடி ஒரு ஆள் அனுப்பிச்சு வச்சாங்கல்ல, அவன் வேணும்னே ஹீரோ இடிச்சுட்டு என்ன இதை குடிச்சிட்டு தள்ளாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போக, பக்கத்துல உங்க அடியாடி இவன் குடிச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தூக்கும் போது நான் குடிக்கல அப்படின்னு சொல்லி தள்ளி விட, அதே நேரம் அந்த வியாபாரியும் அங்க வரான். வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்க, ஹீரோவும் நான் ஒரு போலீஸ் ஆபீசர், நான் குடிக்கலாம் இல்ல, என் பேர் இது அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆக, அப்பதான் அந்த வியாபாரிக்கு புரியுது அன்னைக்கு வந்து நம்ம கிளப் நாசமாடுறது இவன் தான் அப்படின்னு. நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு கேட்க, நிறைய கிளப்ல இல்லீங்களா கேம்பிளிங் நடக்குது, அதனாலதான் செக் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வியாபாரி கோவத்துல நீங்க அன்னைக்கு முதல்தான் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அதனால உங்களை நான் விட்டுடுறேன், ஆனா இது என்னோட வார்னிங், நீங்க அடுத்த தடவை என் கிளப்ல ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்,
உயிரோட வீடு திரும்ப முடியாது அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். அப்ப அங்கேருந்து ஹீரோவோட அண்ணன் வரான். என்ன விஷயம்? என் தம்பி என்ன மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உடனே இந்த வியாபாரியும், ராஜாவோட செக்ரட்டரி நீங்களா? உங்களோட தம்பின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பேச, அவன் நான் கூப்பிட்டதால தான் இங்க வந்தான். உன் கிளப்ல ஆன சேதாரத்துக்கு எவ்வளவு வருதுன்னு சொல்லு, அதை நான் வந்து கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு அங்க இருந்து போறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தி நேரா அந்த ஓனர் லேடிகிட்ட தான் கூட்டிட்டு வந்திருக்கா. அவருக்கு நடந்த பிரச்சனையில காய்ச்சலே வந்துருச்சு. மருந்து கொடுத்து படுக்க போட்டிருக்காங்க. இப்ப அந்த ஓனர் லேடி ஹீரோயின் கிட்ட, இந்த குட்டி பொண்ணு இங்கே இருக்கட்டும், நானே அவளுக்கு இங்க வேலை போட்டு பாத்துக்கிறேன். திரும்பவும் வீட்டுக்கு அனுப்பிச்சா அவ அப்பாவோட கடனால திரும்பவும் அவளை தூக்கிட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அதுதான் நல்லது, நானும் பக்கத்துல இருக்கேன், அப்பப்ப பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ல, ஓனர் லேடி இருந்துட்டு திரும்ப அவளோட பேமெண்ட்ல கை வைக்கிறாங்க. அவ ஒண்ணு இவ்வளோ பெரிய கிளப் வச்சிருக்கீங்கன்னு பேச வர, இந்த ஓனர் லேடி டக்குன்னு என்ன இருந்தாலும் 500 நாணயங்களை ஒரே நாள்ல காய் பண்ணிருக்க, கண்டிப்பா பேமெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கூட ஒரு ஆள் அனுப்பிச்சாங்கல்ல, அவரு ஹீரோயினை ஹீரோ பார்த்தது சொல்லியிருப்பார் போல. அந்த ஆள் உன்னை கண்டுபிடிச்சாரன்னு கேட்க, அவருக்கு எதுவும் தெரியாது அப்படின்னும் போது, நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, மத்தவங்களுக்கு இது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லும்போது, இத்தனை வருஷமா யாருக்கும் தெரியல, இனிமேலும் தெரியாது அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அவ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காளா, இது ரொம்ப அழகா இருக்கு, ஆனா இது எனக்கு சூட் ஆகாது, இனிமே இதை போடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவையும் ஹீரோவோட அண்ணனையும் காட்டுறாங்க. ஹீரோவோட அண்ணன் ஹீரோ கிட்ட, நீ அந்த வியாபாரி கிட்ட எல்லாம் எதுவும் பிரச்சனை வச்சுக்காத, அவன் மோசமான ஆளு, கொஞ்சம் தள்ளியே இரு, சரி நான் கிளம்புறேன் நீயும் பாக்க போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அது கூட தங்குறதுக்கு ரூம் தான் வச்சிருப்பாங்க போல, அங்கதான் தங்கியிருக்கான். அப்பதான் பாக்குறான் கையில ஹீரோயினோட செருப்பை கொண்டு வந்துட்டு இருக்கான். டக்குன்னு தூர எரிஞ்சவன் அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அதை எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எவிடன்ஸா வச்சிருக்கான். அப்ப அந்த ஜூனியர் கிட்ட ஒரு பொண்ணு 500 நாணயத்தை ஒரே நேரத்துல செலவு பண்ணா அப்படின்றத சொல்ல, அந்த ஜூனியர் ஒண்ணு அது யாருன்னு சொல்லுங்க, இப்பவே நான் கல்யாணம் பண்ணிக்க கூட ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோயின் துணியெல்லாம் அயன் பண்ணிட்டு இருக்கா. அந்த காலத்துல எப்படி அயன் பண்றான்னா, ஹீரோவும் பெரிய கட்டை வச்சுக்கிறாங்க, அது மாதிரி துணியை வச்சுட்டு 2 குச்சி மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே தட்டுறாங்க. இப்போ ஹீரோயினும் ஹீரோவை நினைச்சிட்டு வேக வேகமா தட்டிட்டு இருக்கா. அவன் ரொம்ப திறமையா இருக்கான், ஆக்ரோஷமாவும் இருக்கான். அவன் கிட்ட இனிமே மாட்டணும் அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். அவன் பக்கம் போகாம இருக்கணும், இல்லைன்னா நமக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு நினைச்சிட்டு அதை வேக வேகமா தட்டிட்டு இருக்கா. கடைசியில பார்த்தா அது கிழிஞ்சே போயிடுது. அந்நேரம் ஹீரோயினோட மாமியாரும் வர, நல்ல வேலை அதை மறைச்சிட்டாங்க. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா, அங்க போலீஸ் சீப் அவன் கிட்ட ஒரு பேப்பரையும் அந்த தங்கத்தால் ஆன தவளையும் கொடுக்குறாரு. கிளப்ல நடந்த கலவரத்துல அது கீழே விழுந்துச்சுல, ஆனா இது அது கிடையாது, இவங்க புதுசா வாங்கியிருக்காங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு கொடுக்கறது தான், நம்ம ஹீரோவோட சம்பள பணத்துல வாங்கினதுதான். இது மட்டும் இல்லாம ஃபைட் அப்ப அங்க உடஞ்ச பொருளுக்கெல்லாம் ஹீரோவோட சம்பள பணத்துல தான் கை வச்சிருக்காங்க. இந்த மாசம் சம்பளமே கிடையாதான், இன்னும் 2 மாசத்துக்கு வரை சம்பளம் கிடையாதுன்னு சொல்றாரு. ஹீரோ ஒன்னே சீக்கிட்ட, அந்த வியாபாரியை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, தெரிஞ்சா மட்டும் என்ன, அவன்கிட்ட போய் மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டு சொல்றியா, அவன்லாம் மோசமான ஆளு, பணத்துக்காக என்ன வேணா செய்வான் அப்படின்னு சொல்ல, நான் அவனை எங்கேயோ பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன், அவன் ஞாபகம் வரமாட்டேன்னு சொல்ல, பொண்ணு எந்த இடத்துலலாம் மோசமான விஷயங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு எல்லா மேலதிகாரிகள் கூடயும் கனெக்ஷன் இருக்கு, அதுக்கு இத்தனை பேரு தெரிஞ்சு வச்சிருக்கான், இந்த பாருங்க உங்ககிட்ட நேரடியா தான் அவன் காம்பன்சேஷன் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, பொண்ணு அவன் எல்லாரு கூடயும் பழகிட்டு இருக்கான் தான், ஆனா அவன் மேல ஒரு தப்பு வந்தாலும் போதும், எப்படிலாம் அவனை மாட்டி விடலாம், எப்படிலாம் அவனை பிடிக்கலாம் அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாரு. இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது யாரோ இதை ஒட்டு கேட்கிற மாதிரி இருக்கு. டக்குனு ஹீரோ அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை போய் திறக்க, பார்த்தா அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா. அந்த பொண்ணுக்கு ஹீரோவை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. அவ பேரெல்லாம் சொல்லி, எனக்கு 17 வயசு ஆகுது, எனக்கு 5 அண்ணங்க இருக்காங்க, எங்க அப்பா இங்கதான் சீஃபா இருக்காருன்னு சொல்ல, சீஃப் ஒன்னு எட்டி பார்த்துட்டு, இவதான் என் பொண்ணு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த பொண்ணு ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. சீஃபுக்கு குறிஞ்சு போச்சு, நம்ம பொண்ணு சைட் அடிச்சிட்டு இருக்கான்னு அவர் அப்படி தள்ளிட்டு போலான்னு பார்த்தா, அந்த பிள்ளை போறாப்லே இல்ல. உன்னை ஹீரோ கிட்ட அங்கிட்டு போய அப்படி சொல்லி கண்ணை காட்டி ஏதோ ஒரு வேலை செய்ய அனுப்பி விடுறாரு. இப்ப அப்படி திரும்ப ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ துணிக்காய போட்டுட்டு இருக்கப்போ அந்த குட்டி பொண்ணு நின்று இருக்கால, அவ ஹீரோயினை வந்து பாக்குறா. இப்ப அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவ இப்ப அந்த ஓனர் லேடி கிளப்ல வேலை பாக்குறத சொல்லிட்டு, என்ன நேத்து ஒருத்தங்க காப்பாத்துறாங்க, வானத்துல இருந்து வந்து தேவதை மாதிரி இருந்தாங்க, உங்கள மாதிரி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. ஹீரோயினும் நீ இனிமேதான் ரொம்ப தைரியமா இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு ஹீரோயின் கிட்ட அந்த கர்ச்சிப்பை கொடுக்குறா. ஹீரோயினுக்கு இந்த கர்ச்சிப்பை கொடுத்ததே அந்த குட்டி பொண்ணு தானே, அதனால நேத்து வந்தது ஹீரோயின் தானே உனக்கு தெரிஞ்சிச்சு, நான் இதை சுத்தம் பண்ணி நல்லா அயன்லாம் பண்ணிட்டேன், நீங்க பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த குட்டி பொண்ணு ஓடுது. ஹீரோயினுக்கும் ஒரு நிம்மதி, அவளை காப்பாத்திட்டோன்னு. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி ராஜாவை கட்டுறாங்க. ராஜா கிட்ட சில பல கோரிக்கைகள்லாம் வந்திருக்கும்ல, இந்த மனு அதெல்லாம் பூத்த அமைச்சர் படிச்சு காட்டிட்டு இருக்காரு. மூத்த அமைச்சர் சொல்ல சொல்ல
ராஜா எந்த மறு கேள்வியுமே கேட்காம அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப ராணுவ வீரர்கள் சிலருக்கான கல்லறைகள்லாம் புதுப்பிக்கணும்னு சொல்ல, எதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த ராஜா கேட்கிறாரு. உடனே எங்க மூத்த அமைச்சர், என்ன ராஜா இப்படி கேட்டுட்டீங்க? அவங்க நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க. அவங்களோட விஷயத்தினால நம்ம யோசிக்கலாமா அப்படின்னு சொல்ல, ராஜா உடனே ஓகே ஓகே சொல்லிட்டீங்கல்ல செஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மூத்த அமைச்சர் என்னெல்லாம் சொல்றாரோ அதுக்கெல்லாம் ராஜா தலையிட்டுறாரு. அப்புறம் முடிச்சதுன்னு நினைச்சு ராஜா எந்திக்க, ராஜா ஒரு நிமிஷம் இருங்கன்னு மூத்த அமைச்சர் சொல்ல, டக்குன்னு நாய்க்குட்டி மாதிரி திரும்ப அந்த இடத்துல உட்காந்து என்னன்னு கேக்குறாரு. உடனே இந்த மூத்த அமைச்சரும், நீங்க அடிக்கடி அரசவைக்கு வர்றதில்ல, கரெக்டா அரசவைக்கு வரணும்ல, அப்பதானே எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல, ராஜா இருந்துட்டு, அதான் நீங்க இருக்கீங்களே, நீங்க இருக்கும்போது நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நிதியமைச்சரோட வீட்டுலதான் காட்டுறாங்க. அங்க அவரு ஒரு வயசானவரை பாயில சுத்தி 4-5 பேரை விட்டு அடிக்க விட்டுட்டு இருக்காரு. அவங்களும் போட்டு அடிச்சு வச்சுட்டாங்க. நிதியமைச்சரோட ஒய்க்கும் பக்கத்துல வந்து, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க, நீ ஒரு பொம்பளை தானே, நீ இருக்கீங்களா வந்து எனக்கு கல்வி சொல்லிட்டு இருக்க, நான் அப்படிதான் பண்ணுவேன், என்னோட பொருள் அவன் கை வச்சிருக்கான், இந்த தண்டனை அவனுக்கு கம்மி, கூட்ட அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா கீழே மூச்சு நேரம் இந்த வீட்டுக்குள்ள அப்பதான் வராங்க. அந்த தங்க தவளை இருக்குல்ல, அதை கொடுக்கதான் வந்திருக்காங்க. இவரு உள்ள கூட்டிட்டு போய் அதை பார்த்துட்டு, ரொம்ப சந்தோஷம், நீ எப்படியாவது இதை கண்டுபிடிச்சு தந்துவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவும், வெளியில என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அந்த சாதாரண வேலைக்காரன் என்னோட முக்கியமான பொருளை வீணாக்கிட்டான், அதான் அவனை அடிக்க சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு மலைப்புள்ளியோட பெயிண்டிங் அங்க வச்சிருக்காரு. அதை காட்டி, இங்க பாருங்க, இது எனக்கு பொக்கிஷம் மாதிரி, நான் அவ்வளவு பாதுகாத்துட்டு வரேன், இதை போய் நாசம் பண்ணிட்டான்னு சொல்றாரு. ஆனா அதுல எந்த டேமேஜும் ஆன மாதிரி தெரியல. ஹீரோவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியலன்னு கேட்க, இந்த நல்லா பாருங்க, இந்த வாளோட எச்சில பாருங்க, தண்ணி கொட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா எதுவும் ஆன மாதிரியே தெரியல. ஹீரோவால எதுவும் செய்ய முடியல. அங்கிருந்து வெளியில வந்துட்டான். அவன் வெளியில வரும்போது அந்த தாத்தாவை வெளியில சிங்க போட்டாங்க போல. அந்த இடத்துல உள்ள ரத்தக்கரை எல்லாம் தொலைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே இந்த நியூஸ ஒரு லேடி வந்து ஹீரோயினோட வீட்டுல எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க. நிதியமைச்சர் வீட்டுல ஒரு வயசானவரை போட்டு அடிச்சு தெருல இழுத்து போட்டாங்க. அதுவும் சாதாரண ஒரு பெயிண்டிங்காக. ஒரு துளி தண்ணி கொட்டுருச்சான், அதுக்கு போய் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தெருல தீங்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அவளுக்குலாம் செம்ம கோவம் வருது. அப்படியே அன்னைக்கு நைட்டு ஓனர் ரேடியோட அடியார் ஒருத்தர் இருந்தான்ல, அவங்கிட்ட சொல்லி ஒரு மூட்டை அரிசிய ஹீரோயின் அந்த தாத்தாவோட வீட்டுல வைக்க சொல்ல, அவரும் நான் இந்த உதவிக்கு என்ன கைமாறு செய்ய போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் இதை ஒரு வாரம் நின்று பாத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த தாத்தா, நீங்க தான் மருத்துவரை வர வச்சீங்களா, நான் அந்த பெயிண்டிங் பக்கத்திலே போகல, நான் இத்தனை வருஷமா அங்க வேலை பார்த்திருக்கேன், ஆனா ஒரு சாதாரண விஷயத்துக்காக என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு துருத்திக்கு போட்டாங்களே, நான் இனிமே என்ன பண்ணுவேன், நான் அந்த பெயிண்டிங்க ஒண்ணுமே பண்ணலையே, என் பேத்தி எருமை இப்படிதான் காசு சேர்க்க போனான்னு சொல்லி எழுதிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த தாத்தாக்கு ஒரே ஒரு பேத்தி மட்டும்தான் போல. இப்ப இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா அவங்களும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா வேலை பார்த்திருக்காரு, ஒரு சாதாரண பெயிண்டிங்காக அவர் எப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ ஹீரோவும், அதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க எல்லாம் பெரியாங்க, அவங்க எல்லாம் சட்டத்துக்கு கீழே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் தான் தெரியுது அந்த தாத்தாவுக்கு மருத்துவர் அனுப்பிச்சது நம்ம ஹீரோ தான் போல. அப்புறம் அப்படியே அந்த ஜூனியர் குட்டி பொண்ணு நிம்மிய பத்தி பேசுறான். ஆரம்பிச்சு அந்த குட்டி பொண்ணோட அப்பா பத்திரத்தை எடுத்துட்டு அந்த கிளப்புக்கு போய் சூதாட போனார்ல, அப்ப கூட ஹீரோயின் தடுத்து அந்த பத்திரத்தை கொண்டு போய் அவங்க வீட்டுலயே வச்சுட்டு வந்தால அந்த விஷயம். அப்புறம் இப்ப அந்த குட்டி பொண்ணு கிளப்ல இருக்கால, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இது எல்லாமே பண்ணது அந்த ஹீரோ தான் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின பெருமையா பேசுறான். அவங்க ஒரு லெஜெண்டரி ஹீரோ அப்படி இப்படின்னு. ஆனா இது வரைக்கும் அவனுக்கு பொண்ணுட்டா தெரியாது. இப்ப அப்படியே அரைக்கு நாள் காலையில ஹீரோ நேரா அந்த ஓனர் லேடி கிளப்புக்கு தான் போறான். குட்டி பொண்ணு நிம்மிய பக்கம் தான் போறான். அவன் உள்ள போயவுமே அந்த பொண்ணை பாத்துட்டான். இவளும் அவனை பார்த்தோன்னு வேறமும் பயந்தோட இவன் பின்னாடியே போய், நில்லு பாப்பா பயவிடாத, நான் ஒண்ணும் செய்யலன்னு பின்னாடியே போய் அவ கையை பிடிக்க, அவளும் சரின்னு அமைதியாகிறா. இவன் டைரக்டாவே உன்னை காக்காத்துனா நல்லா, அவங்க யாரு, அவங்கள உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேக்குறான். அதை குட்டி பொண்ணு வாயை பொத்திட்டு சொல்ல மாட்டேங்கிறா. சரி பரவாயில்ல, உன்னோட சீக்ரெட் உன்கிட்ட இருக்கட்டும், சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோவை ஓனர் லேடி பாக்குறாங்க. அப்புறம் அவங்க ஹீரோ உள்ள கூட்டிட்டு போய் உட்காந்து பேச வைக்க, ஹீரோ இவங்ககிட்டையும் கேட்டுருப்பான் போல. ஆனா அந்த ஓனர் லேடி, எனக்கு அவங்கள பத்தி தெரியாது, நான் 1-2 தடவை அவங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணிருக்கேன், ஆனா யாரு என்னன்னா தெரியாதுன்னு சொல்ல, யாரு இல்லைன்னே தெரியாம ஒரு குட்டி பொண்ணை குழந்தை விட்டுருக்காங்க, ஆனா நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த வார்த்தையில தான் அந்த குட்டி பொண்ணு ரொம்ப துரதிருஷ்டசாலி, அவ அப்பாவோட பேராசையால அவர் வாங்கின கடனுக்காக அவளை தூக்கிட்டு போயிருக்காங்க, அவளுக்கு 10 வயசு தான் ஆகுது, அந்த குட்டி பொண்ணை காப்பாத்துறதுக்கு யாருமே வரல, சட்டமும் வரல, அந்த குட்டி பிள்ளைக்கு என்ன தெரியும், இது அவ தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. இந்த விஷயத்துக்காக தான் அந்த குட்டி பொண்ணை உள்ள சேர்த்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் அப்படி ஹீரோ அவங்கள நான் நேர்ல பாக்கலாமா அப்படின்னு வேற கேக்குறான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை கட்டுறாங்க. அவ செம்ம கோத்துல பத்தி எழிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒரு சாதாரண பெயிண்டிங்காக அந்த தாத்தா இப்படி அடிச்சதுக்கு. அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவோட அண்ணனை கட்டுறாங்க.
அவன் எப்பவும் போல லைப்ரரிக்கு போய் இன்னைக்கு ஒரு புக் எடுக்கிறான். அதுலயே அந்த கங்கி கீழே ஒரு சீட் இருக்கு. இப்ப அப்படி திரும்பவும் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ வீட்ல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆனான்னு பாத்துட்டு இருக்கா. ஆனா இவன் இருக்காளே, அவ தூங்கிட்டான்னு பாக்குறதுக்காக பக்கத்துல போய் சேகரம் காமிச்சிட்டு இருக்க. அவ அசையவே இல்ல. சரி தூங்கிட்டா போடுன்னு கதவை திறக்க ட்ரை பண்ணா, கதவு திறக்கவே மாட்டேங்குது. சாங்கி எங்கன்னு பார்த்தா இவன் கைய வச்சிருக்கா. அவ தூங்கல, சும்மா நடிச்சிருக்கா. நான் உடனே போயிட்டு வந்துருவேன், சாவி கொடுன்னு கேட்டா கொடுக்கவே மாட்றா. இவன் ஏதோ கனவு கண்டானா, அதனால ஹீரோயினுக்கு ஆபத்து வந்துரும்னு சொல்லி வெளியில விட மாட்றா. ஹீரோயினும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இப்போ போல போயிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சாவியை கொடுங்களான்னு பாக்குறா. ஆனா எப்படி ட்ரை பண்ணவும் முடியல. இவன் அங்கிட்டு இங்கிட்டு சாவியை மாத்திட்டு பாக்குறா. அப்புறம் சாவியை புடிச்சிட்டு கீழே உட்காந்துக்கிட்டா. ஹீரோயின் அவளை புடிச்சு உழுக்குன்னு உழுக்குறா. அப்புறம் சாவியை கீழே போட்டு அவன் மேலே படுத்துக்கிட்டா. ஹீரோயினும் அவளை சுத்தி சுத்தி பாக்குறா. அவன் எடுக்கவே முடியல. அப்புறம் பார்த்தா இவ சுத்தி விட்டுட்டு இருந்தால, சாமி நைசா நகண்டு வெளியில வந்திருக்கு. யோனி இதை கவனிக்கல. ஆனா ஹீரோயின் கண்ணில் பட்டுருச்சு. சரி நான் போவேன், எங்கேயும் கோவல, நீ எந்திரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு நைசா காலா சாவியை எடுத்துட்டு, நீ ஜெயிச்சுட்ட, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க, உங்ககிட்ட இருந்து என்னால புடுங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துட்டா. இப்ப அப்ப இன்னொரு பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் நிலாவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அப்போ ஜூனியர் பையன் வந்து, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன விசாரிக்க, இல்ல ஒண்ணும் இல்ல, நான் ரவுண்ட்ஸ் போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதான் ஏகப்பட்ட போலீஸ் வெளியில ரவுண்ட்ஸ் இருக்காங்க, இனி எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை பத்தி விசாரிக்கிறான். இவன் தான் மருத்துவர் அனுப்புனால இப்ப எப்படி இருக்காருன்னு. அவர் நல்லா இருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னோட சூப்பர் ஹீரோ அந்த வீட்டுக்கு போய் அந்த தாத்தாவை பார்த்திருக்காரு, அரிசி எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ ஜூனியர் கிட்ட அவர் பார்க்க எப்படி எந்த அடிக்கடி வருவாருன்றெல்லாம் கேட்க, அந்த ஜூனியர் பையனும் அவர் இங்க வருவாரு எப்ப வருவாருன்னு யாருக்குமே தெரியாது, கூரை மேல ஏறி ஓடுவாரு, ஆபத்துல இருக்கிறவங்க காப்பாத்துவாருன்னு சொல்லும்போது ஹீரோ இருந்துட்டு, அதான் இத்தனை ரோடு இருக்கு, அது மேல போகாம எதுக்கு கூரை மேல போறாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் நான் ரம்ஸ் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போறான். இப்ப அப்படி திரும்ப ஹீரோவோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு புக் எடுத்துட்டு வந்தான்ல, நேரா அரசர் கிட்ட தான் கொண்டாந்து கொடுக்குறான். இவன் தப்பான ஆள்லாம் கிடையாது, நல்லவன் தான் போல. இந்த அரசர் என்னையோ தேடிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல. அந்த புக்ல ஒரு சீட் இருந்துச்சுல, அதுல ஏதோ ஒரு இடத்துல போய் யாரையோ தேட சொல்லியிருக்காரு போல. எந்த தடயமுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை தேடுறாரு என்னன்னு தெரியல. இப்பதான் இன்னொரு விஷயம் தெரியுது. இந்த ஹீரோவோட அண்ணன் இருக்கான்ல, அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கும் போல. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒய்ஃப் இறந்து போயிருக்கா. ஆனா அதுக்கப்புறம் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கான். ராஜா அதை பத்தி கேட்கும்போது, நான் இல்லாம நீங்க எப்ப சேவ் ஆக்கீங்கன்னு தெரியுதோ அப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு உங்களை விட்டுட்டு போவேன்னு சொல்ல, அப்பா அது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அத்தலா காலையில பினான்ஸ் மினிஸ்டர் வீட்டுல இருந்து அனாவசத்தை கேக்குது. அவர் தான் நல்லேட்டு இருக்காரு. யார் யா போடுங்க கை வச்சது, யார் கொன்னது, யாரு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்பதான் ஹீரோ அங்க வரான். அவர் தான் ஹீரோ வர சொல்லியிருப்பாரு போல. என்ன போய் கேட்டா, அவன் ஒரு மலைக்குடி பெயிண்டிங் வச்சிருந்தாதுல, அதை யாரோ ஆட்டையை போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெயிண்டிங் இருந்த இடத்துல ஒரு பூனையை வாங்கி வச்சிருந்திருக்காங்க. இவற்றெல்லாம் செம்ம கடுப்பாகுது. இங்க பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு, என் மனைப்புரிய காணும், இழத்திட்டு போயிட்டா அப்படின்னு கத்திட்டு கிடக்காரு. அந்த பெயிண்டிங் எவ்வளவு வேலை மதிப்புல தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுவரை ஹீரோ முதல்ல ஒரு ரியாக்ஷனே இல்ல, என்னன்னா கணன்னு பாத்துட்டு இருக்கான். அப்பதான் அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. என்னோட வேலையார் ஒருத்த கருப்பு கலர் ட்ரெஸ் மாஸ்க் எல்லாம் போட்டு போனா ஒரு ஆளை பாத்திருக்கான், அவன் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோ என்னது கருப்பு கலர் மாஸ்கான்னு யோசிக்கிறான். ஹீரோயின் தான் பண்ணிருப்பான்னு யோசிக்கிறான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா, அவதான் ஆட்டையை கூட்டு வந்துருக்கா. அவ யூன்ஸ் அந்த பெயிண்டிங் காமிக்க, அவள் தான் செம்ம காண்டாவது. என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அப்பெல்லாம் ஹீரோயின் சொல்றா, இவ அந்த தாத்தாவை போய் ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருந்திருப்பாள். அப்ப அவரு எனக்கு வர கோவத்துக்கு அந்த பெயிண்டிங் கிழிச்சு போட்டுலாம் போல எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஹீரோயினுக்கு இந்த வார்த்தை ஊத்திட்டே இருந்திருக்கு. அதனாலதான் நைட்டோட நைட்ல சோரியரை குதிச்சு அந்த பைனான்ஸ் மினிஸ்டரோட மீட்டிங் போயிட்டு அந்த புலி பெயிண்டிங் எடுத்துட்டு பூனை பெயிண்டிங் வச்சுட்டு வந்திருக்கா. இவனுக்குலாம் இங்க கேட்ட செம்ம காண்டாவது. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் மார்க்கெட்ல காட்டுறாங்க. அங்க வியாபாரம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் அவனுக்கு வணக்கம் வச்ச. இந்த வியாபாரியும் பிசினஸா எப்படி போகுதுன்னு கேட்கும்போது, பிசினஸா உங்க தயாவில் நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்ப இந்த வியாபாரி ஒரு செஸ்ட் அங்க இருந்து ஃபாதர் எடுத்துக்கான். அது ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கான். அந்த ஊர் பேரை சொன்னோன்னே இந்த வியாபாரிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த ஊர் பேரு ஒரு அர்த்தம் வந்து இந்த கீழ் மட்டும் அந்த மாதிரி வரும் போல. இதை கேட்ட வியாபாரிக்கு செம்ம காண்டாயிட்டு அந்த கடைக்காரரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப அங்க அந்த ஓனர் ஏறி வந்து நிறுத்துன்னு சொல்லி கத்துறாங்க. இந்த வியாபாரியும், நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே கேட்கும்போது, நான் இந்த செஸ்டேட்டை சாப்பிடலான்னு வந்தேன், ஆனா என்ன நீ அந்த நாசம் மூடிட்ட, உன்னால அந்த கீழ் போட்டோன்ற வார்த்தையை கேட்க கூட முடியல போல அப்படின்னு சொல்லும்போது, அந்த வியாபாரி இருந்துட்டு, உன்னால அப்பவே கொண்டு போடணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது போல, இவன் ஏதோ இந்த ரேடியோ பண்ணிருக்கா. ஆனா அவங்க அதுல இருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த கிளப்பை ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வியாபாரி செம்மையா கத்திட்டு இருக்கான். அப்ப அந்த பினான்ஸ் மினிஸ்டரோட ஒய்ஃப் வராங்க. அவங்க பார்க்கன்னு அமைதி ஆயிட்டான். என்ன விஷயம் என்ன ஏதுன்னு தெரியல. அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் மெதுவா இந்த லேடி கிட்ட, எவ்வளவு நாளைக்கு தான் இடம் இருக்குதுன்னு பாக்குறேன்னு சொல்ல, இவங்களும் நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்னோட இடத்த உன்னால குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அப்படி கோழி ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க.
ஹீரோ அந்த பூனை படத்தை கோவை ஸ்டேஷனுக்கு எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்து வச்சுக்கான் போல. அதை பார்த்துட்டு வேற சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப அங்க ஜூனியர் இந்த பூனை படத்தை பார்த்துட்டு நிக்க கீழே ஒண்ணு, என்னதான் அந்த பெரியவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருந்தாலும் இது திருட்டுதான், தக்குதான்னு சொல்றான். அப்ப அங்க சீப் உன்னை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எதுக்கு கூப்பிட்டாரு, ஏதாவது வேலை வாங்கினாரா, அவர் இப்படித்தான் கவர்மெண்ட் ஆபீஸனே அவரோட சொந்த வேலைக்குள்ள அழைப்பாரு, நீ எது பெருசா எடுத்துக்காது அப்படின்னு சொல்லும்போது இந்த பெயிண்டிங் எங்க அமிச்சு எல்லா விஷயத்தையும் சொல்றான். அவர்கிட்ட மலைப்புழி பெயிண்டிங் இருந்துருக்கு, அதை யாரோ திருடிட்டு இந்த கூடையோட படத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த சீப் ஒண்ணு கண்டமேனி யூஸ்க ஆரம்பிச்சிட்டாரு. யாரும் புரட்சியாளர்கள் இப்படி பண்ணிப்பாங்களா, இது சாதாரண திட்டம் இருக்க வாய்ப்பு இல்ல, ஏதோ புரட்சியாளர்கள்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க, நம்ம சீக்கிரம் அது புரட்சியாளர்களை பிடிக்கணும் அப்படி இப்படின்னு ஈரோசரெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வியாபாரி தான் காட்டுறாங்க. அவனோட அடியாஸ் தலைமையும் கிட்ட ஏற்றுமணில எப்படி நடந்துச்சுக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். ஏதோ கடத்தல் பண்ண குறவும் போல அதை பத்தி தான் கேட்கிறான். நான் நிதியமைச்சருக்கு நிறைய லஞ்சம் கொடுத்துருக்கேன், இதுக்காக எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் தொலைச்சார்ல, அந்த பெயிண்டிங்கை கண்டுபிடிக்கணும்னு அவங்க அடியாஸ் தலைமை கிட்ட சொல்றான். நிதியமைச்சர் அதை கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருப்பார் போல. எந்த சத்தமும் வராம யாருக்கு தெரியாம கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவன் எதையோ காய்ச்சிட்டு இருக்கா. அப்ப அவன் மாமியார் அங்க இதை ஒரே அளவுலதான் காய்க்கிறோம், வேகமாவும் போகக்கூடாது ஸ்லோவாவும் சாப்பிடாது, இந்த சிறப்பு உன் மாமா சாப்பிடுறது, இதை வேகமாவும் காய்ச்சக்கூடாது ஸ்லோவாவும் காய்ச்சக்கூடாதுன்னு சொல்ல இவன் உடனே நான் செய்வா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயின் மாறியா இது நம்ம ஐயா சாப்பிடுறது, நீ எல்லாம் கைய வைக்க கூடாது, அவதான் செய்யணும்னு சொல்லிடுறாங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலை செய்யணும்னு வர சொல்லிடுறாங்க. இது வர ரொம்ப நேரம் காய்ச்சிட்டே இருக்கணும் போல. ஹீரோயின்க்குலாம் கண்ணெல்லாம் எரியுது. இன்னொரு பக்கம் அப்படி ஹீரோவா தான் கட்டுறாங்க. அவன் இந்த ஷூ பெயிண்டிங் எல்லாம் பார்த்து எதையும் யோசிச்சுட்டு ஒரு பேக்கமே ஏதோ எழுத ஆரம்பிக்கிறான். என்ன எழுதுறான் என்னன்னு தெரியல. இப்ப அப்படியே நைட் ஆயிடுச்சு. இன்னுமே ஹீரோயின் அதான் காய்ச்சிட்டு இருக்காள். அவளுக்குலாம் ரொம்ப வருத்தம். நாளைக்கு கோயிலுக்கு போக முடியுமா நீன்னு தெரியல அப்படின்னு. என்ன கோயில் என்ன ஏதுன்னு தெரியல. அப்போ ஹீரோயினா அவளோட மாமனார் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு லேடி கூப்பிட இவளும் அங்க போறா. அவனும் ரொம்ப தாமதமா உன்னை கூப்பிட்டுட்டானுமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லும்போது நாளைக்குதான் அண்ணன் கல்யாணம் கொண்ட நாள் போல. இவ ஒண்ணு அந்த ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க அது எப்படி எனக்கு ஞாபகம் இருக்காம இருக்கும், உன் அண்ணனும் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி தான், நாளைக்கு 2 மூட்டை அரிசி தரேன், அதையும் கோயில படிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோய்க்கா ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. நம்ம அண்ணன் காணாம போன தேதி கூட ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு. உனக்காவது இது நம்பிக்கை இருக்கு, ஆனா இங்க பாரு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஹீரோயினோட அண்ணன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவர் பையன் வரவே மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஹீரோயின்க்குலாம் ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அவரோட மாமனார் அவ அண்ணனுக்கு ஃபீல் பண்றது. இப்ப அப்படியே அவர் போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் நினைவு ரூம்ல தான் நின்று பேசிட்டு இருந்திருப்பாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் தரைய கயிறு மாதிரி இருக்கு, அந்த கயிறு பிடிச்சி இழுத்து கரையில இருந்து 2 கட்டையை தூக்குறா. கீழே கொஞ்சம் இடம் மாதிரி இருக்கு, அதுல ஒரு கத்தி மறைச்சு வச்சிருக்கா. அதை எடுத்து பாக்குறா. அப்பதான் இன்னொன்னு யோசிச்சு பாக்குறா. ஹீரோயினோட அண்ணன் காணாம போனதுக்கு அப்புறம் காட்டுக்குள்ள மரக்கட்டையெல்லாம் அடுக்கி வச்சு குச்சி எல்லாம் போட்டு கிடக்கு. அதுல அவ ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறா. இவள் கல்யாணம் ஆக போதில்ல, அந்த விஷயத்த எழுதிட்டு என்னை எப்படியாவது இருந்து கூட்டிட்டு போயிரு, எங்கேயோ உயிரோட இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது, நம்ம மாமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டாரு, என்னை உன்னோட கூட்டிட்டு போயிரு அப்படின்னு எழுதி அந்த இடத்துக்குள்ள மறைச்சு வச்சிருந்திருக்கா. இப்ப அடுத்து அவளுக்கு கல்யாணம்லாம் ஐயா வெள்ளை துணிலாம் போட்டுட்டு திரும்பவும் அந்த இடத்துல பார்க்க அந்த இடத்துல அவளோட அண்ணன் கத்தியை மறைச்சு வச்சிருந்திருக்கான். அவன் அண்ணன் உயிரோட தான் இருக்கான் போல. அதுவும் அவளுக்காக ஒரு கத்தி செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கத்தி தான். இவ இதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. ஹீரோ முத்துக்கோயில் வந்துட்டான். அவனோட அம்மா அப்பா இறந்துட்டாங்கல்ல, அவங்களோட நினைவா இங்கதான் பேர் குறிச்சு ஒரு பலகையில இருக்கு. அதை உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். அப்பதான் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். இவன் சின்ன வயசுல இருக்கும்போது கருப்பு ட்ரெஸ் போட்டு நிறைய பேரு அவனோட வீட்டுல எல்லாரையும் அடிச்சு பொண்ணுருக்காங்க, ஹீரோவையும் வெட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட அண்ணன் காப்பாத்திருக்கான் போல. இப்ப அண்ணி சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தா ஹீரோவோட அண்ணும் அங்கதான் நிக்கிறான். என் கூட அவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல, நான் மட்டும் அவன் கூட வரலன்னா அப்பா என்னதான் திட்டுவாரு, அதனால வந்தேன் அப்படின்னு சொல்றான். சரி போவோன்னு கிளம்ப அப்ப அங்க ஒருத்தரும் வராரு. 2 பேரும் அவருக்கு பண்பு வச்சிட்டு இருக்க. அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஹீரோவோட அண்ணன் தவறாம வருஷம் இங்க வந்துருவான், போன வருஷம்லாம் செம்ம மழையா, அதை கூட பொருட்படுத்தாம வந்திருக்கான். இதெல்லாம் சொன்ன உடனே அவனுக்கு ஒரே ஆக்வர்டா அங்கிருந்து கடற்கடன் போயிட்டான். அப்பதான் அந்த துறவி ஹீரோ கிட்ட உடனே உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காருன்னு சொல்ல அவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷம். அப்படியே அங்கிருந்து கிளம்புறான். அவன் அண்ணன் கிட்ட வந்தோடனே அவன் முகத்தைய பார்க்க அவன் அண்ணனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவன் அந்த புத்தர் கோயிலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கா. அவ கூட யோனும் வந்துட்டு இருக்கா. கூட 2 பேரும் அரிசி சாக்க சுமந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட மாமனார் சொன்னார்ல அரிசி மூட்டை கொடுக்கணும்னு, அவங்க அப்படி வந்துட்டு இருக்க. அது காட்டு பகுதி தானே, அங்க ஒரு 7-8 பேர் வழிக்கறி பண்றதுக்காக ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பச திருடுங்க மாதிரி இல்ல, எல்லாருமே கொஞ்சம் வயசான ஆளுங்களா இருக்காங்க. கை கால கிட்டுக்கிட்டே நடுங்குது. இதுக்கு முன்னாடி திருடுனது இல்ல போல. குடும்பத்துல எல்லாரும் பசி பட்டினின்னு கிடக்குறதுனால திருட வந்திருக்காங்க. நான் 1 2 3 சொல்லுவேன், அதுக்குள்ள போய் அட்டாக் பண்ணணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே பயந்துட்டு தான் இருக்காங்க. கடைசியில ஒரு வழியா எல்லாரும் அட்டாக் பண்ண வர ஹீரோயினுக்கு அவங்கள பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு, அவங்களும் பரம்பரை திருடங்க கிடையாது,
பசிக்காக திருட வந்துட்டாங்கன்னு. உடனே அவ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க, அரிசி தானே வேணும், எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இதே இருந்தா ஹீரோவோட அண்ணன் அவங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்துட்டு அண்ணே நீங்க இங்க இருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா ஒரு குச்சி இருந்து அங்க போறான். அதே நேரம் இன்னொரு பக்கம் அந்த ஓனர் லேடிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹீரோ கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஹீரோ அப்போதைய ஒரு லெட்டர் எழுதிட்டு இருந்தான்ல, இவங்களுக்கு தான் எழுதிருப்பான் போல. இப்ப அப்படி இங்க கட் பண்ணி திரும்பவும் ஹீரோயினுக்கு வந்தா, ஹீரோ வேணுமா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோயின் ஒண்ணு இவ என்னடா இங்க பண்றா அப்படின்னு புலம்ப, இவன் இருந்துட்டு இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்க, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எப்படியா காப்பாத்தணும்னு ஹீரோ கிட்ட போய் என்னை எப்படியா காப்பாத்துங்க, இங்க நிறைய பேர் திருட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவனு போய் ஒவ்வொருத்தரா அடிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு என்ன பண்றானே தெரியல, இவங்கள வேற காப்பாத்தணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஒரு 4 பேர் கிட்ட ஓடிட்டாங்க. ஒருத்தங்களை ஹீரோ வசமா பிடிச்சிட்டான், இன்னொருத்தர் ஹீரோயின் பக்கத்துல விழுந்து கிடந்திருப்பாரு. உடனே அவ வேகமா எடுத்து அவங்க டைல ஒரு ஆயுதம் வச்சிருப்பாரு. அதை அவ கழுத்துக்கிட்ட வச்சுட்டு என்ன முதல்ல காப்பாத்துங்க, என்ன முதல்ல காப்பாத்துங்க, நான் ஆபத்துல இருக்கேன்னு கத்துறா. உடனே ஹீரோ அவன் புடிச்சு வச்சிருந்த ஆளை விட்டுட்டு இங்க வேகமா ஓடி வர, ஹீரோயின் ஒரு ஆளை கையில பிடிச்சிருந்தால அவரை டப்புன்னு விட்டுட்டா. அதே நேரம் ஹீரோயின் விழ போக ஹீரோயின் அவனை வந்து புடிச்சிட்டான். அப்படி 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோடு முடியுது. அடுத்த வருஷம் எபிசோடு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அதை பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.